Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ வெல்கம் டு பட்ஜெட் டே ட்ரேடிங். ஸோ லைவ் ட்ரேடிங். ஸோ மார்க்கெட் வந்து இன்ஃபேக்ட் லைவ் ட்ரேடிங் நான் ட்ரேட் முடிச்சிட்டேன். லைவ் ட்ரேட் டீட்டெயில்ஸ் நான் டெலிகிராம் சேனலில் மார்னிங்லேருந்து கொடுத்துட்ருக்கேன், போத் இன் டெலிகிராம் அண்ட் ஆல்சோ இன் ட்விட்டர். ஸோ ஸோ மார்னிங் வந்து நான் இன்னைக்கு ஒரே ஒரு பொசிஷன் தான் எடுத்தேன், விச் இஸ் பேசிக்கலி 17,500 சி கால் ஆப்ஷன். ஸோ அது மட்டுமே தான் எடுத்தேன். மார்னிங் வந்து 2:32 எடுத்து நல்லா தான் மார்க்கெட் போச்சு. 260 கிட்டத்தட்ட நான் ஃபுல் ப்ராஃபிட்டில் இருந்தேன். நான் ஓகே ஃபுல் ப்ராஃபிட்டில் இருந்தேன். ப்ராஃபிட்டில் இருந்த எல்லாத்தையும் விட்டுட்டு கடைசியில் 10 பாயிண்ட் லாஸில் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஏன் க்ளோஸ் பண்ணேன்னா, என்னோட ரிஸ்க் சொல்லி பாருங்க, திஸ் இஸ் ரிஸ்கி ட்ரேட். ஐ ஹவ் நாட் புட் அன் எஸ்எல் ஆன் தி ப்ரீமியம் சார்ட்டில் போடல. ஏன்னா பட்ஜெட் டேல என்ன ஸ்டாப் லாஸ் போட்டாலும் ஹிட் ஆகிடும். ஸோ ஐ வாண்ட் டு க்ளோஸ் தி ட்ரேட் த மொமெண்ட் ஃபியூச்சர் க்ளோஸ் பிலோ VWAP. இது வந்து காத்தால 10 மணிக்கு போட்டேன் நான். ஸோ கிட்டத்தட்ட வந்து 11 மணிக்கு முன்னாடியே க்ளோஸ் ஆகிட்டு நினைக்கிறேன். ஸோ நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா இங்கே தான் 11:30க்கு. ஸோ எப்போ VWAPக்கு கீழே க்ளோஸ் ஆகுதோ, இது நிஃப்டியோட ஃபியூச்சர் சார்ட்டு, நான் ட்ரேடை க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 232 ரூபாய்க்கு வாங்கினேன். 232க்கு வாங்கினேன். 230க்கு வாங்கினது அரௌண்ட் 2 சம்வேர் இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணேன், இந்த கேண்டில். ஸோ 10 பாயிண்ட் லாஸ். அதான் டெலிகிராம்லேயும் சொல்லியிருந்தேன். ஓகே, ஸோ 232 ரூபாயில் 10 பாயிண்ட் போச்சுன்னா 222. அதான் கரெக்டாக VWAPக்கு கீழே என்ன சொல்லியிருக்கேன் பாருங்க, திஸ் இஸ் ரிஸ்கி ட்ரேட். நான் வந்து ப்ரீமியம் சார்ட்டில் போடலை. VWAPக்கு கீழே க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா இன் ஃபியூச்சரில் நான் க்ளோஸ் பண்ணிடுவேன்னு சொன்னேன். அதே மாதிரி VWAPக்கு கீழே க்ளோஸ் ஆச்சு. வால்யூம் அதுக்கு முந்தின கேண்டில் வந்துச்சு. அதுக்கப்புறம் பாருங்க, நான் க்ளோஸ் பண்ண உடனே எவ்வளோ பெரிய ஹியூஜ் வால்யூம் வந்துருப்பேன். அதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே போயிட்டு கீழே வந்து பயங்கர வாலடைல் இன்னைக்கு. அப்புறம் நானும் விட்றதா இல்லை. அதுக்கப்புறம் என்ன பண்ண, திருப்பி டுக் சம் ட்ரேட்ஸ். அது கூட நான் ட்விட்டரில் அப்டேட் பண்ணியிருந்தேன், நம்ம டெலிகிராமில் அப்டேட் பண்ணேன். எல்லாமே ட்ரேட்ஸ் எல்லாமே லைவாக அதில் போட்டிருக்கேன். ஓகே, ஸோ இதில் சும்மா பார்த்தீங்கனாலே தெரியும், நம்ம ட்விட்டர் அக்கௌண்ட்டில் போனாலே எல்லாமே லேட்டஸ்ட்டு ப்ராஃபிட் பண்ணது வரைக்கும் எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்கேன் ட்விட்டரில். டெலிகிராம் சேனல்லையும் கொடுத்துருக்குறேன். திருப்பி வந்து 225 ஆவரேஜ் பண்ணேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ 300 நான் புக் பண்ண பார்த்தேன் 11:55க்கு. ஸோ நல்ல ட்ரேடு தான் அதுவும். ஸோ சம்வேர் ஹியர் 11:55 இங்கே தான். ஓகே, ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி மேலே சூப்பராக கிட்டத்தட்ட 280 போச்சு. ஸோ அப்படியே மேலே சஸ்டைன் நினைச்சேன். பட் ஸ்டாப் லாஸ் வந்து நான் காஸ்ட்ல போட்டேன். அதுக்கப்புறம் எவ்வளோ பெரிய ஃபால் பாருங்க. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் த ரிஸ்க் அண்ட் புட் இட். ஸோ பெரிய ஃபால். ஐ க்ளோஸ் த ட்ரேடு வித் நோ லாஸ் நோ ப்ராஃபிட். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு ஃப்ரீ ட்ரேடு, அதாவது எந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கிடையாது. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், திருப்பி ஐ டிட் அனதர், திருப்பி அதே உடலை நான் பேஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஏன்னா நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா ஏன் எடுத்தேன், ஏன் பண்ணேன்னா, இந்த ரெட் லைனுக்கு மேலே போச்சுன்னா வந்து பாசிட்டிவ். ஸோ பெரிய புல்லிஷ் கேண்டில் வந்துடுச்சு. ஒரு ஹெவி செல்லிங்க்கு அப்புறம் திருப்பி பையர்ஸ் ஆர் ஆக்டிவ் ஆகிட்டாங்க. ஸோ அதனால திருப்பி இந்த ரீசன் ஐ என்டர்டு, இதான் ரீசனு. ஸோ பார்த்தீங்கன்னா 2.25 வாக்கில் வச்சுக்கோங்களேன், 2.25 வாக்கில். ஸோ போனதுக்கப்புறம் சம்வேர் எங்கே தெரியுமா, VWAP மேலே வந்து கரெக்டாக சம்வேர் இயர், ரைட். ஸோ ஒரு குயிக் ட்ரேடு தான் அதுவும். ஆனால் இந்த வாட்டி நான் என்ன பண்ணுறேன், டார்கெட்டோட எக்ஸிட் பண்ணுவேன்னு சொல்லிட்டேன் நான். ஸோ என்ன பண்ணிட்டேன், இன்ஃபேக்ட் 170 புக் பண்ணேன் கொஞ்சத்தை. ஓகே, அதுவும் அப்டேட் பண்ணியிருந்தேன். அப்புறம் 180, அப்புறம் 200. ஸோ எல்லாமே இந்த லைன் லெவலில் பிறகு பார்த்தீங்களா, 200 17,500 கால் ஆப்ஷன். எதுக்கு நான் 200 புக் பண்ணேன் புரியுதுங்களா? இதெல்லாம் ரெசிஸ்டன்ஸ் லெவல், செல்லரோட ஜோன் இது. ஸோ இதுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகலை பாருங்க. உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது? ஸோ மார்னிங் கூட நான் ஏன் 300 சொன்னேன்னா, இந்த லெவலுக்கு மேலே சஸ்டெயின் ஆகிடுச்சுன்னா 300 வந்துடும் எதிர்பார்த்தேன். பட் என் பேட் லக் இன்னைக்கு வந்து அந்த அளவுக்கு வரல. இந்த வாட்டி நான் விடுறதா இல்லை. ஸோ 150க்கு வாங்கினேன் நான் வந்து. ஓகே, 150 வாங்கினேன். நான் ஸ்டாகர்டாக புக் பண்ணிட்டேன். 170, 180 அண்ட் தென் 200. ஐ க்ளோஸ் த ட்ரேட் ப்ராஃபிட்டபிள். அவ்வளோதான். ஸோ குயிக்காக ஸ்கேல்பிங் மாதிரி பண்ணி ட்ரேட்ஸ் எடுத்துட்டு இன்னைக்கு ப்ராஃபிட்டபிளாக போனோம் இல்லையா? ஸோ பட்ஜெட் டே ப்ராஃபிட்டபிள் எப்படி போகுது? ஸோ அட்லீஸ்ட் சம் குட் மணி. ஐ மீன் நாட் அ கிரேட் மணி, பட் 22,000 ஒன்றுமே, சம்திங் இஸ் பெட்டர் தேன் நத்திங். ஸோ அதனால் நான்லாம் இன்னைக்கு வந்து யூ ஒன்ட் பிலீவ் இட், வித் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஐ ஹேட். நான் நீங்கள் ஒரு 1.5 லட்சமாவது பணம் எதிர்பார்த்தேன். யூ ஒன்ட் பிலீவ் இட். ஸோ வாட் ஹேப்பன்ஸ்? ஸோ ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ
மார்க்கெட் வந்து அந்த அளவுக்கு இன்னைக்கு ஒரு பெரிய தம்ஸ் அப் ஒன்றும் கொடுக்கல. அதே மாதிரி நான் வந்து பட்ஜெட் டே ஸ்ட்ராட்டஜி போட்டு எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. ஸோ அதுவும் ஒர்க் அவுட் ஆகிறான். நேற்று வந்து டேட்டா வாஸ் ஆல்சோ நாட் டெல்லிங் ஸ்பெசிஃபிக்கலி டு டேக் த ட்ரேட். இந்த ஸ்ட்ராங்கிள் பார்த்தீங்கன்னா அன்வைண்டிங்கும் காணும், பில்டப்பும் இல்லை. பட் அது எடுத்துருந்தா ஓரளவுக்கு ப்ராஃபிட்டபுளாக இருந்திருக்கும். எப்படின்னா இன்னைக்கு வந்து மார்னிங் வந்து ஒரு கேப் அப்பு. ஸோ நான் சொன்ன மாதிரி பண்ணியிருந்தீங்கன்னா யூட் ஹவ் டன் சம்திங். ஏன்னா ஒரு லாட்டில் நான் ப்ராக்டிஸ் பண்ண ஒன்றும் பண்ண போகிறது இல்லை. ஸோ அது ஒன்று. ஸோ இன்னைக்கு இதுதான் ட்ரேடு. ஸோ இன்னைக்கு அவ்வளோதான். மணி இப்போ 2:45, ஓகே 3 மணி ஆக போகுது. மார்க்கெட் க்ளோஸ் ஆக போகுது. இந்த ஆரஞ்சு லைன் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் வீக் உடைய ஹை. இதுக்கு மேலே போச்சுன்னா சூப்பராக சஸ்டெயின் ஆகும் அப்படின்னு நான் மார்னிங்கே சொன்ன டெலிகிராம் சேனல்லே சொல்லியிருந்தேன். இந்த இடத்தையும் நான் காமிக்கிறேன் எங்கே சொன்னேன்னு. எங்கே சொல்லி தெரியலையே. இங்கே பார்த்தீங்களா நிஃப்டி at 17,600 வித் பிடபிள்யூஹெச். பிடபிள்யூஹெச்னா ப்ரீவியஸ் வீக் ஹை ரெசிஸ்டன்ஸ். அதுக்கு மேலே போச்சுன்னா பிச்சுன்னு போயிடுன்னு சொன்னேன் நான். பார்த்தீங்களா அதே இடத்த ரெசிஸ்டன்ஸ் ஆகி திருப்பி பீப்புள் ஆர் செல்லிங். ஸோ இதுதான் மார்க்கெட். இப்போ யாராவது ரிஸ்கி ட்ரேடர்ஸ் இங்கே யாராவது தே கேன் ஷார்ட் தி மார்க்கெட் ஆர் பை புட்ஸ், பட் ஐ டோன்ட் வாண்ட் டு ஆல் தோஸ். ஸோ நீங்கள் இப்போ ஓரளவுக்கு ப்ராஃபிட்டபிள். பட் நான் எதிர்பார்த்தது வந்து வேற இன்னைக்கு டைரக்ஷன். ஸோ என்னுடைய ட்ரேட் பிளானில் நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நடக்கலை. ஸோ அதனால எனக்கு ஒரு ஈகோ. ஸோ ஐ வாண்ட் டு மேக் சம்திங் அவுட் ஆஃப் தி மார்க்கெட். ஏன்னா காத்துல 10 பாயிண்ட் லாஸ். ஃபர்ஸ்ட் ட்ரேட்ல வந்து 10 பாயிண்ட் லாஸ், ஒன்றுமே கிடையாது. அடுத்த ட்ரேடு பார்த்தீங்கன்னா ஜீரோனா நோ லாஸ் நோ கெயின். 225 ரூபாய்க்கு எடுத்து அதே 225 ரூபாய் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ நோ லாஸ் நோ ப்ராஃபிட். ஸோ 3வது ட்ரேடு தான் ப்ராஃபிட்டபிள். ஸோ அதுவும் நான் சொன்ன லெவலில் புக் ஆகிட்டு வருது பாருங்க. 200 நான் சொன்னேன். 200 சொன்ன ரீசன் இதுதான். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ். 264 பாருங்க. 264 மேலே அதே இடத்துல சுற்றிக்கிட்டே இருக்கு பாருங்க. செல்லர்ஸ் தோணுது எல்லாமே. அதே மாதிரி பேங்க் நிஃப்டிலையும் காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு. தெரியுதுங்களா? இது ஒரு செல்லர் ஜோன், செல்லர் ஆக்டிவா இருக்கக்கூடிய ஜோன். ப்ரீமியம் சார்ட்ல 485. அதுக்கு மேலே போக முடியாது. திருப்பி அங்கேயும் செல்லிங் ஆரம்பிக்குது. எல்லாம் ஸ்மால் இன்சைட்ஸ். ஸோ விச் வி கேன் லேர்ன் ஃப்ரம் மார்க்கெட்ஸ். பார்த்தீங்களா 17,600லேருந்து செல்லிங் ஆரம்பிக்குது. ஸோ அதான் இந்த வீடியோ. ஜஸ்ட் தாட் ஐ வில் அப்டேட் யூ. ட்ரேட்ஸ் என்ன இன்னைக்கு எடுத்தோம், லைவ் ட்ரேட்ஸு ட்விட்டர் அண்ட் டெலிகிராமில் கொடுத்துருந்தது. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் இட். நோ ஃபோக்ஸ். ரொம்ப சிம்பிள் லாஜிக் தான். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ளூ கலரில் எடுத்த ட்ரேட் ரீசன் சொல்கிறேன். ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலே ட்ரேட் ஆகுது. மார்னிங் விவேப்புக்கு மேலே ட்ரேட் ஆச்சு. இதெல்லாம் ஒரு புல்லிஷ் வியூ தான், வேற ஒன்றுமே கிடையாது. ஓகே, அதுக்கப்புறம் சஸ்டெயின் பண்ண முடியல. பட்ஜெட் ஓஹோன்னு பெரிய லெவலில் எதிர்பார்த்தபடி இன்வெஸ்டர்ஸ்க்கு எஃப்ஐஎஸ்க்கு இல்லை. அதில் கொஞ்சம் சைட் வேஸ்லேயே கொண்டு போயிட்டாங்க மார்க்கெட்டை. கிட்டத்தட்ட 1%. இந்த 1% வந்து கேப் அப்னால தான், ட்ரெண்டிங்னால கிடையாது. இதே வந்து ஃபிளாட் ஓப்பன் ஆகி ட்ரெண்ட் ஆயிருந்தா மார்க்கெட்டே வேற. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அப்படி நடக்கல இன்னைக்கு. ஸோ இன்னைக்கு மார்க்கெட் இன்னும் முடியல. இன்னும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிஷம் இருக்குது பாருங்க. திருப்பி மார்க்கெட் கீழே ஃபால் ஆகுது. ஸோ இந்த வயலட் பர்பிள் லைன் வந்து ஓப்பனிங் டே, அது ஓப்பன் ப்ரைஸ். இன்னையோட ஓப்பன் ப்ரைஸ் அது ரொம்ப இம்பார்ட்டன்டான ப்ரைஸ் தான். இந்த ஓப்பன் ப்ரைஸ் கீழே எப்படி ப்ரைஸ் வந்துருக்கு பாருங்க, ஃபால். இதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. ஸோ நிறைய பெர்மிட்டேஷன் காம்பினேஷன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். ஓகே, ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோட இந்த தொகுப்போட விஷயங்கள். ஓகே, இந்த வீடியோ பற்றி சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. I'll let you know. Okay, so thank you. I'll see you soon in my next video. Bye bye.